டேய் செல்லமே, என்னடா ஏன்டா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? முதல்ல வாட்ஸ்அப் பாரு, புரியும். இப்போ இதான் உன் பிரச்சனையா? ஜென்சி, காலையில ஆரம்பிச்சதுல இருந்து நைட் முடியற வரைக்கும் குட் மார்னிங், குட் ஈவினிங், சாப்பிட்டியா, இப்படி ஓயாம டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருந்தா நான் சும்மா உட்காந்துருக்கேன். என்ன நம்பி உன் அப்பா இந்த ஸ்டுடியோ படிச்சிருக்காரு. கொஞ்சம் சின்சியரா வேலையை பார்த்தா தப்பாடா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி அப்செட் ஆகாத ஜென்சி. சின்ன சின்ன விஷயங்கள் தான் காதலுக்கே சுவாரஸ்யம். அது சரி, பட் நம்ம இப்போ எல்லாத்தையும் பேசிட்டோம்னா நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என்னடா பேசுறது? கல்யாணத்துக்கு அப்புறமும் வெறும் பேச்சுதானா? ஏய், என்ன சொன்ன? நான் சும்மா சொன்னேன். உன் கூட ரொமான்ஸ் பண்ண யார் வந்தா? உனக்கு யூஸ் ஆகுமேனு மைக்ரோஃபோன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஹேய், ரொம்ப நாளா வாங்கலாம்னு இருந்தேன். தேங்க்ஸ்டா. இந்த தேங்க்ஸ் ஆரின்ற வார்த்தைலாம் நமக்குள்ள வேண்டாமே. ஓகே ஜென்சி. ஆனா உன் பர்த்டேக்கு உனக்கு பிடிச்சதா ஏதாவது வாங்கியிருக்கலாம்ல? என்ன உனக்கு எனக்குன்னு பிரிச்சு பேசுற? நமக்குன்னு சொல்ல. உனக்கு பிடிச்சதா எனக்கு பிடிக்கணும், எனக்கு பிடிச்சதா உனக்கு பிடிக்கணும். ஏஜென்சி, ஐ லவ் யூ டா. மச்சான், ஸ்டுடியோலயே ரொமான்ஸ் ஆரம்பிச்சிட்டானா? அப்ப ஸ்ட்ரைட்டா டுயட்டுக்கு போயிருவானே. சிஜிக்கு அனுப்பிட்டியா? அனுப்பிச்சிட்டேன் சார். வெரி குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். வணக்கம் சார். ஹாய் சார். ஒர்க் ஆரம்பிச்சிடலாமா சார்? ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்னாச்சு ஜீவா? ஒரு புது ஐடியா தோணிருக்கு சார். அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு எனக்கு ஒரு 1 day டைம் தேவைப்படுது சார். ப்ளீஸ். அப்படியா சார்? கொரோனாவில் ஏற்கனவே 6 மாசம் லேட்டு சார். ரிலீஸ் டேட் வேற நெருங்கிட்டு இருக்கு. காலையில ப்ரொடியூசர் வேற கத்திக்கிட்டு இருக்காரு சார். வட்டிக்கு மேல வட்டி ஏறுதுன்னு. படத்தை வேற நான் சொன்னபடி முடிக்கலன்னு சொல்றாரு சார். அண்ணா, ஒரு ஆர்டிஸ்டுக்காக பல நாட்கள் வெயிட் பண்ற நீங்க ஒரு டெக்னீஷியனுக்காக ஒரு நாள் வெயிட் பண்ண முடியாதா? ஒரு ஹாரர் படத்துக்கு சவுண்ட் தான் அதுக்கு ஹீரோவே சார். அதுக்கு இல்ல சார், ப்ரொடியூசர் கிட்ட என்ன சொல்றதுன்னு தான். அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஜீவா சொல்லிட்டு செய்யறவன் இல்ல, செஞ்சுட்டு சொல்றவன். ஒரு நாள் தானே கேட்கறான் அவன். அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கும். ஓகே ஜீவா, நீ முடிச்சிட்டு கால் பண்ணு. தேங்க்யூ சார். ஓகே சார். தேங்க்யூ. ஏமாச்சி, இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல வேற எந்த ஒர்க்கும் இல்லையடா? ஆமா, இல்லதான். ஒரு நாளாவது நம்ம ரிலாக்ஸா இருப்போம் மச்சி. எப்போ பார்த்தாலும் ஸ்டுடியோ சவுண்ட், லைவ், டப்பிங், லொட்டு லொசுக்குன்னு கச்சா முச்சான்னு இருக்குடா. ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. நீயும் எவ்வளவு நாள் தான் அந்த புக்கை மட்டும் படிச்சிட்டு இருப்ப? கொஞ்சம் லைட்டா பிராக்டிகல் எல்லாம் பண்ணலாம் மச்சி. என்ன சொல்ற மச்சி? ஓவர கசக்கதடா. நான் என்ன சொல்றேன், உனக்கு பியரா ஹாட்டா? ஒன்லி பீர். ஹார்ட் அடிச்சா ஃபிளாட் ஆயிருவேன்ல, அப்புறம் ஒண்ணும் செய்ய முடியாதுல்ல. ரொம்ப தெளிவா இருக்கா? ஓகே. மச்சி, எனக்கு சரக்கு வாங்கி கொடுத்து ஜல்சாவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. வேற லெவல்ரா. நீ சாதாரண ஆள் இல்ல மாமா. ஆமா, நீ என் உயிர் நண்பன்டா. இங்க இருக்க மச்சான். நிக்கிறேன் மச்சி, நான் உட்கார்ந்திருக்கேன்டா. மச்சான், என் இதயத்துல இருக்கேன்னு சொன்ன மச்சான். அப்படிக்கா? சூப்பர் சூப்பர். மப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு போல இருக்கு. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க மச்சி. எஸ் கரெக்ட் மச்சான். இப்ப நான் கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தாதான் அங்க போகும்போது அப்படி கரெக்டா போக முடியும். நான் தூங்குறேன், நீ ஸ்டாப் பண்ண உடனே என்ன எழுப்பி விடு. குட் பை மச்சான், ஒரு முக்கியமான விஷயம். போற வழியில மெடிக்கல் ஷாப் நிப்பாட்டு. சேஃப்டி முக்கியம். முக்கியம். இந்த கொரோனா காலகட்டத்தில் சொல்றாங்கடா, மாஸ்க் எல்லா இடத்துக்கும் முக்கியம்னு. கும்பகர்ணா எங்க அந்த ஸ்பாட் வந்துச்சுடா. குட் ஆம்பியன்ஸ். நான் ஃபாஸ்டா ஓட்டி இருக்கேன். வெர்ஜின் பையன்ல நம்ம ஃபீலிங்ஸ் புரிஞ்சிருக்கு மச்சானுக்கு. டேய், எங்கடா கூட்டி வந்திருக்க? சந்தோஷமா இருக்க இடத்துக்கு கூட்டு வந்து பார்த்தா சங்கு ஊதுற இடத்துக்கு கூட்டு வந்திருக்கியடா. மிஸ்டர் வீரா, நான் உண்மையை சொல்லி கூப்பிட்டு நீங்க வந்திருப்பீங்களா? அதான் வீக் பாயிண்ட் பிடிச்சேன். தானு வந்து நின்ட்ட பாத்தியா? எப்பா புத்திசாலி, உன் கடமை வச்சு அளவே இல்லையாடா. போதுடா, வேற கிளம்பலாம். டேய்,
ஏன்டா நீ நாளைக்கு ஒரு ரசூல் பூக்குட்டி மாதிரி ஒரு ஆஸ்கர் அவார்டு வாங்க வேணாம் சவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல? எப்பா எனக்கு அவார்டு வேணா ரிவார்டு வேணா ஆளவுடா சாமி டேய், இதுக்காக தான் சினிமால தெரிஞ்சவங்களை வேலைக்கு சேர்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் ஒரு ஃப்ரெண்டா பேசலடா, ஒரு சவுண்ட் இன்ஜினியரா பேசுறேன். நீ அசிஸ்டன்ட், என் பேச்ச கேட்க வேண்டியது உன் கடமை. புரிஞ்சுதா? எஸ் சார். உத்தரவிடுங்கள் சார். இவ்வளவு நடிக்காதடா, உனக்கு செட் ஆகல. கொஞ்சம் குறைச்சுக்கோ. நான் இப்போ கிளம்புறேன். எக்யூப்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு என் பின்னாடி வா. சண்டாளா ஸ்டுடியோ ஓனர் பண்ண லவ் பண்ணாலும் பண்ணா இவன் பண்ற சேட்டை தாங்க முடியல. ஏதோ டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்த மாதிரியே சொல்லிட்டு போறான் பாரு. எங்க போனா மச்சான்? ஜீவா மச்சான். ஜீவா டேய் வீரா, யார் யார் நீ? அத நான் கேட்கணும். இந்த சுடுகாட்டுக்கு நான் தான் வெட்டியா? மச்சி ஏந்திரா. டேய் ஏந்திரா. வெட்டியாண்டா அவரை பார்த்து பயந்து வந்துட்டேன். ஏந்திர முதல்ல. இல்லடா. ஷர்ட் எல்லாம் தூசி வேற. இங்க என்ன பண்றீங்க? எங்க நான் ஒரு சவுண்ட் இன்ஜினியருங்க. இங்க நைட்ல சுடுகாட்டோட லைவ் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ண வந்திருக்கோம். மாநகராட்சியோட லெட்டர் இருக்கா? இல்ல. அப்போ திருட்டுத்தனமா? எது வேணா பண்ணி தொலைங்க, என்ன கவனிச்சிட்டு பண்ணுங்க. இந்தாங்க. நல்லா இருங்க. சரிண்ணா. பத்தி பெட்டி இருக்குதா? பத்தி பெட்டி வாங்கதான் வந்த தம்பி நம்ம திருமுகத்தை பார்த்ததும் மயங்கிருச்சு. தம்பி சத்தம் போடாதீங்க, பிள்ளைங்க எல்லாம் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கு. உசுரோட இருக்கும் போது ஒழுங்கா தூங்குச்சிங்களோ இல்லையோ அதுங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, புரியுதா? சரிண்ணா, நீங்க போயிட்டு வாங்க. ஆமா, எதுக்கும் அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டாரு? அது என் அப்பா கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஏய் அப்பா. சார் மார்னிங். என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க லவ் விஷயம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, மிஸ்டர் ஜெகன், இதுக்கெல்லாம் காரணம் இவர்தான். I am Jagan, private detective. நாங்க லவ் பண்ற விஷயத்தை என்கிட்ட நேர்ல கேட்டுக்கலாமே சார்? நான் இப்ப கூட ஜெகனை இன்ட்ரோ பண்ணாம இருந்திருக்கலாம். பட் ஐ எம் ஜென்யூன். நான் ஒருத்தரை வேலைக்கு சேர்க்கிறேன்னா அவரோட குவாலிஃபிகேஷனை பார்ப்பேன். என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா இருக்கணும்னா நான் அவரோட கேரக்டரை தான் பார்ப்பேன். சோ என்ன இவ்வளவு நாளா நீங்க வேவ் பார்த்திருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்படிதான் சார். ஐயோ ஜீவா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இல்ல சார், இல்ல சார். இப்போதான் நான் உங்களை முழுமையா சரியா புரிஞ்சுக்கிட்டேன் சார். டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே சார். நான் ஒன்றும் பரிசோதனை எலி இல்ல சார். நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. லைஃப்ல சில விஷயங்கள் அப்படி இப்படி நம்பி தான் சார் ஆகணும். நான் கூட எங்கேயாச்சும் போறேன்னா யாராச்சும் என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்களான்னு வாழ்க்கை பூரா அப்படி வாழ முடியாது சார். சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசு பண்ணி பேசிட்டு இருக்கேப்பா. எது சார் சின்ன விஷயம்? உங்களுக்கு சின்னதா தெரியுற விஷயம் எனக்கு பெருசா தெரியுது சார். ஏப்பா, அது பாக்குற பார்வையை பொறுத்து. சார் நீங்க ஹை கிளாஸ் சொசைட்டி சார். மனுஷனா பார்க்க மாட்டேங்கிறீங்க. எல்லாரையும் ஒரு எடை போடுற மெஷின் மாதிரி பாக்குறீங்க. ஆனா நான் அப்படி இல்லை சார். கொஞ்சம் சென்சிட்டிவ். இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் கோவப்பட்டுருவேன். என்ன ஜீவா இப்படி பேசுற? முடிவா என்ன சொல்ற? இப்பவே இப்படி டெஸ்ட் பண்ற நீங்க நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன டெஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? ஜீவா அப்பாவை எதிர்த்து பேசாத. சாரி ஜென்சி. ஜென்சி, பட் நீ ஒரு தங்க கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு ஒரு கிளி மாதிரி. என் கூட நீ இந்த கூண்டை விட்டு வெளியே வர முடியாது. நான் சுதந்திர காத்த சுவாசிக்கிற ஒரு பறவை. என்னால உன்னோட இந்த கூண்டுல மாட்டிக்க முடியாது. குட் பை. ஜீவா என்னை விட்டு போகாத ஜீவா, ப்ளீஸ். ஐயோ என்னங்க, தம்பி போகுதுங்க. டேடி, ஜீவா போறாரு. மா விடுமா, போட்டும் வா. டாடி
உன்னாலே போல யாரும் இல்ல விளையாட போலாமுல்ல பின்லேடா. என்னடா அது ஒண்ணு இல்ல மச்சி, தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு இருந்துச்சா, அதான் ஒரு கட்டிங் போட்டா சரியாயிரும், தூக்கம் வரும். நான் இல்லைன்னதும் ரூம்ல ஆரம்பிச்சிட்டேன். சாரி மச்சி. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தண்ணி. என்னடா இது இவ்வளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிருக்க? டேய் இது ராவா, ராவா ஊத்துனதுதான். என்ன மச்சான் எனி ப்ராப்ளம்? உனக்கு எப்படிடா தெரிஞ்சிச்சு? எப்படி தெரியுமாவா? ஏன்டா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எடுத்து அப்படியே கப்பு அடிச்சு அந்த ஸ்பீட்லயே தெரிஞ்சிருச்சு. டேய் சாரிடா, நீ ஊத்திக்கிட. ஆ. இந்த பணக்காரங்க இருக்காங்களேடா, ஆ. நம்பவே கூடாது. என்ன மச்சான் உன் லவ் மேட்டர் தெரிஞ்சிருச்சா? அது தெரிஞ்சிச்சு மச்சி. ஆ. என்னாச்சு? சரிக்கா. என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஓகே சொல்லிட்டாரா? ஆ, அப்புறம் என்ன? டேய் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் வச்சு என்ன டெஸ்ட் பண்ணி தேர்ந்தெடுத்துட்டா. அத வந்து பெரியவா வந்து என்கிட்டயே சொல்றான் அந்த மாமனார். ஆ. மச்சான் நீயே சொல்ற, அந்த அலெக்சாண்டர் பண்ணது ரைட்டா தப்பாடா? ரைட்டா தப்பாடா சொல்றா? தப்பு மச்சான். தப்புடா, பெரிய தப்புடா, தப்பு, பெரிய பெரிய தப்புடா. தப்பு. டேய். எனக்கு அவனுக்கு ஃபோன் பண்ணி கெட்ட கெட்ட வார்த்தையை திட்டணும்டா. கெட்ட கெட்ட வார்த்தை உனக்கு தெரியாதுடா, கத்துக்குடுறா. ஏதோ சொல்றா, கெட்ட கெட்ட வார்த்தையை திட்டணும்டா. ஐயோ வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குவோம் போல இருக்கு. வேலைக்கு வேற ஆப்பு வச்சிட போறான். என்ன பண்றது தெரியலையே, சமாளிப்போம். டேய் மச்சி, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீ போய் தூங்கு. நான் தமிழ் அகராதை எடுத்து புரட்டி அதுல உள்ள கெட்ட வார்த்தை எல்லாம் பொறுக்கி வச்சிருக்கேன், அப்புறமா திட்டிக்கலாம். மச்சி பொறுக்கிடா, நீ பொறுக்கிடா, நீதான்டா. ஓகே பாத்துடா, நீதான்டா. மச்சி மச்சி கால்ல திட்டுறோம், அவனை போன்ல திட்டுறோம். சொல்ல எனக்கு அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.